கேள்விப்பட்டிருப்போம். அது என்னங்க அப்பார் கார்டு? ஏபிஏஆர், ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் வந்து நம்மளோட பேன் கார்டு, அக்கௌண்ட் நம்பர், ரேஷன் கார்டு எல்லாமே இணைஞ்சிருக்கும்ல. அதே மாதிரி அப்பார் கார்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ப்ரீகேஜிலேருந்து பிஜி வரைக்கும் அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், டிகிரிஸ், ஸ்காலர்ஷிப் எல்லா டீட்டெயில்ஸும் டிஜிட்டலாக நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் மாறுறதுக்கு, ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க இ கார்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை அப்பார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்டிஃபிகேட்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எப்போ பாரு நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை. ஆதார் கார்டு மாதிரியே அப்பார் கார்ட்லேயே ஒரு 12 டிஜிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. நீங்கள் எங்கே படிச்சீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினீங்க எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். ஸ்கேன் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டிஜிலாக்கரில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 12 டிஜிட் நம்பர் க்ரியேட் ஆகும். ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அந்த வெப்சைட்டில் ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்பார் கார்டை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.